என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனல்ல நீங்க பார்க்குற முதல் சினிமா விமர்சனம் ஜனநாயகன். ஏற்கனவே ஜனநாயகன் குறித்த பல்வேறு வீடியோக்களை என்வழி சேனல்ல பார்த்துருப்பீங்க. விமர்சனம் கூட நம்ம முதல் விமர்சனம் அதில் கொடுத்துட்டோம். படத்தோட விரிவான ஒரு பார்வையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜனநாயகன் படத்தை வினோத் இயக்கியிருக்காரு. விஜய் நடிச்சிருக்காரு. விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே, மகளாக மமிதா பைஜு, வில்லனாக பாபி தியோல், முக்கியமான இன்னொரு வில்லனா பிரகாஷ்ராஜ், இப்படி நிறைய நடிகர்கள் நட்சத்திர பட்டாளமே அந்த படத்தில் இருக்கு. இந்த படம் குறித்து பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானது தான். ஈவன் படத்தோட கதை, படத்தையே கூட நீங்கள் ஏற்கனவே கசிந்த இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழு படமே கூட இன்னும் ஆன்லைனில் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படத்தை போய் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெரிய மாறுதலெல்லாம் அவங்க செஞ்ச மாதிரி தெரியல. அந்த இணையத்தில் கசிந்த காட்சிகள் தான் அங்கங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய கதை, பொதுவாக படத்தின் கதையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு அது சொன்னால் என்ன, சொல்லலைன்னா என்ன. இது சத்தியமங்கலம் காட்டில் ஸ்டார்ட் ஆகுது படத்துடைய கதை. சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் வசிக்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த அந்த இளைஞர் தான் விஜய். காவல் அதிகாரியாக இருக்கார். அங்கு நடக்கிற கடத்தல்களுக்கு இவர் எதிராக செயல்படுறதால ஒரு கட்டத்தில் விஜயனுடைய அம்மா ரேவதி அவங்களே விஜயை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி ஜெயிலுக்கு போகிறவருக்கு அங்கே இருக்கிற ஜெயில் அதிகாரி கௌதம் வாசுமேனன் அவருடைய நட்பு ஏற்படுது. அந்த கௌதம் வாசுதேவன் ஒரு விபத்தில் இறக்குறாரு. இறக்கும்போது அவருடைய மகளை காப்பாற்றி வளர்க்கிற பொறுப்பு விஜய் கிட்ட வருது. கௌதம் மேனனுக்கு ஆசை என்னன்னா தன்னுடைய மகள் ஒரு இராணுவ அதிகாரியாக வரணுங்கிறது. அந்த இராணுவ அதிகாரியாக அவரை மாற்றுவதற்கு விஜய் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பெண்ணுக்கு இராணுவ அதிகாரியாக ஆக விருப்பமில்லை. காரணம், மன ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தாயார் கொடூரமாக கொல்லப்பட்டது. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு சூழலில் அவர் ஒரு பெரிய வில்லன் அரசியல் கோஷ்டியை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அதில் பிரகாஷ்ராஜ் தான் அந்த முக்கியமான அரசியல்வாதி. அவருக்கு உடந்தையாக இருக்கிற நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்து கரப்டட் ஆஃபீஸராக மாறின பாபி தியோல் அவர் பிரகாஷ்ராஜுக்கு உடந்தையாக இருந்து இந்த நாடு முழுக்க அமைதியை கெடுப்பதற்காக ஆயுதங்களை குவிக்கிறாங்க. ஸோ இந்த ஆபத்திலிருந்து நாட்டை காப்பாற்றி தனது மகள் போல வளர்கிற அந்த மமிதா பைஜு இராணுவ அதிகாரியாக ஆக்குற அந்த சவாலை எப்படி விஜய் நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சுருக்கமான கதை. இந்த கதையை இப்படியே நேர்மையாக எடுத்திருந்தா கூட இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அவங்க ஒரு கதைன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிதைக்கத்தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா உள்நோக்கம் அரசியல். இந்த படத்தை தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு விஜய் நினைச்சதனுடைய விளைவு அந்த ஒரிஜினல் கதையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிதைத்து இவருக்கு ஏற்ற மாதிரி பில்டப் காட்சிகளாக வச்சு இந்த படத்தை பார்க்க முடியாமல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய பெரிய பிரச்சனையே. ஒரு ஒரு கதையாக காட்சிகளாக இந்த படத்தை கொஞ்சம் ஓவர் பில்டப் இல்லாமல் ஓரளவு அடக்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு மோசமான விமர்சனம் அந்த படத்துக்கு வந்திருக்காது. ஓரளவு சகிச்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்துருக்கலாம். அதே போல் விஜய் அப்படிங்கிற அந்த திரை அந்த பிம்பம் இருக்க, அந்த பிம்பம் இந்த மாதிரி படங்களில் ஓவராக சவுண்டு விடாமல் கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தா நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் இந்த படம் எடுத்ததே விஜயை ஊதி பெரிதாக காட்டுறதுக்கு தான். அப்படிங்கிறதுனால நம்ம அங்கே இதை எதிர்பார்க்க முடியாது. இந்த படத்தினுடைய பெரும் பிரச்சனை வன்முறை, அளவுக்கு அதிகமான வன்முறை, அளவுக்கு அதிகமான சண்டை காட்சிகள், அளவுக்கு அதிகமான அந்த பில்டப் வசனங்கள், பஞ்சு வசனங்கள், தேவையற்ற ஒரு அவர் விஜய்க்கு தருகிற அந்த முக்கியத்துவம். அதில் என்ன ஆகுதுன்னா கதையுடைய மொத்த அந்த அடிநாதமும் அடிபட்டு போயிடுது. முழுக்க முழுக்க விஜய் மட்டுமே துருத்திக்கிட்டு தெரிகிறாரு. அதனால் அது படம் பார்க்கிற
நடுநிலையாக படம் பார்க்குறேன். விஜய் ரசிகர்கள் வேணால் ஓகே, அவங்க ஃபயர் விடுவாங்க, விசில் அடிப்பாங்க, எவ்வளோ வேணால் இந்த படத்தை வந்து அவங்க தூக்கி சுமப்பாங்க. ஆனால் நடுநிலையாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது. படத்தினுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல் இடம் வந்து யாருக்குன்னா பாபி தேவலுக்கு தான். ஏன்னா அவருடைய நடிப்பு, ஏன்னா அவருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. அவர் முதலமைச்சர் ஆகணும், தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை. அந்த கேரக்டரை சிறப்பாக நடிக்கணும், அவ்வளோதான் அவருக்கு இருக்கிற இலக்கு. அதை அவர் சிறப்பாக பண்ணியிருக்கார். அதே போல் மமிதா பைஜியோட நடிப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு தேர்ந்த அந்த அரசியல்வாதி, ஒரு வில்லத்துவம் மிக்க அரசியல்வாதியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான இது என்னன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற மொத்த துறைமுகங்களையும் போதை மருந்து கடத்துவதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அது அதானியை குறி வச்சு சொல்கிறாரா, அதானி மோடி கூட்ட குறி வச்சு சொல்கிறாரா, இல்லை அவர் அமைச்சரவையிலே இருக்கிற ஒருத்தர்கிட்ட துறைமுகங்கள் பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு, அவரை குறி வச்சு சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. அது விஜய்க்கு தான் வெளிச்சம். அதே போல அரசியல், அதாவது அரசியலை மையப்படுத்தி வச்சிருக்கிற சில காட்சிகள் அப்படியே வந்து சேம் சைட் கோல் மாதிரி அவரையே திருப்பி தாக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. படத்தில் ஒரு இடத்துல வந்து எம்ஜிஆர் வந்து சவுக்கை கொடுத்து ஊழல் அரசியல்வாதிகளை வெளுக்க சொல்லி சொல்கிற மாதிரி காட்சி வச்சுருப்பார். அதையெல்லாம் வந்து யார் பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை வேணாமா? எவ்வளவு அபத்தமான காட்சி இதெல்லாம். இப்படி நிறைய சொல்லலாம். அபத்தமான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணால் ஒரு 10% காட்சிகள் தான் தேரும், ஓரளவுக்கு பார்க்கலான்ற மாதிரி. மீதியெல்லாம் அபத்தமான காட்சிகளாக தான் போகும். டெக்னிக்கல் வைஸ் வந்து ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி படத்தில் என்ன பெருசாக டெக்னிக்கல் இருக்குது? இது வந்து முழுக்க முழுக்க பிரச்சாரம் போது டெக்னிக்கல் ஒன்றும் பெருசாக இதில் எடுபடலை. இதில் முக்கியமான விஷயம் அனிருத்தோட இசை. அது பின்னணி இசையெல்லாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் பாட்டு என்ன நோக்கத்துக்காக அந்த பாடல்களை போட்டாங்களோ அந்த நோக்கம் சரியாக நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த படத்தினுடைய அத்தனை பாடல்களையும் ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டாங்க. விஜய் மேடைக்கு மேடை பாடினது ஒரு பக்கம், தொலைக்காட்சிகள் ஒவ்வொரு நேரலைக்கும் வந்து அந்த பாடல்களை பயன்படுத்திய விதம், இது எல்லாமே வந்து ஏற்கனவே பரிச்சயமானதால் மக்களுக்கு வந்து அந்த பாடல்களை பார்க்குறதுல எந்த ஒரு உறுத்தலும் இல்லை. அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே பரிச்சயமான பாடல்கள். அந்த வகையில் அனிருத் வந்து அதில் ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். இந்த படங்களுக்கு பெரிய ஒளிப்பதிவு திறன், பெருசாக வந்து அப்படி கலைநயம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் வந்து பெரிய அளவுக்கு அலட்டிக்கலை. இதில் வினோத், இயக்குனர் வினோத், அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. காரணம், அவர் எடுத்த படங்கள், அது தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும் அல்லது துணிவு படமாக இருக்கட்டும், அதில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த கதை கருவும் சரி, அதை அவர் சொன்ன விதமும் மக்கள் நலன் சார்ந்து இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் விஜயை வச்சு ஒரு படம் பண்றார் என்னும் போது குறைந்தபட்சம் சென்சிபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நானும் ஒரு சினிமாக்காரன் தான். சினிமா நெருக்கடிகள் அப்படின்னு வரும்போது வந்து நான் அதில் வந்து பெருசாக என்னை வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத வினோத் வந்து இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. இதில் அவருக்கு என்ன வேலை, அவர் என்ன எழுதினார் அப்படிங்கிறத ஒன்றும் புரியல. ஏன்னா பகவந்த் கேசரி தான் படத்தினுடைய கதை முழுக்க. நிறைய இடத்துல வந்து ரஜினிகாந்தோடைய பேட்டை, அப்புறம் பாஷா, இந்த படங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி காட்சிகள். பாஷாவில் என்ன அவ்வளோ பெரிய தாதா டான்னு அவர் செத்துட்டதா செய்தியை பரப்பிட்டு இங்கே சென்னைக்கு வந்துடுவார். சென்னையோ ஏதோ ஒரு தமிழ்நாட்டு கிராமத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு இங்கே ஒரு அமைதியான ஆட்டோ டிரைவராக வாழ்வார், எந்த பிரச்சனையும் வேணான்ட்டு. அதே போல தான் விஜய் மமிதா பைஜியோடு வந்து எந்த பிரச்சனையும் வேணாம், இவ்வளோ வளர்த்து இராணுவ அதிகாரி ஆக்கணுங்கிறது தான் நோக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். அப்புறம் தான் பிரச்சனைகள்லாம் வரும், அரசியல் பிரச்சனைகள்லாம் வரும். அதே தான் பாஷா. அதே போல் பேட்டையில் எப்படி சிம்ரன் ரஜினிக்கு வந்து எப்படி லிங்க் ஆகுறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் பூஜா ஹெக்டே விஜய்க்கு வந்து தொடர்பு வருது. ஸோ இப்படித்தான் அந்த இரண்டு படங்களுடைய ஒரு நாட்டை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் வந்து பண்ணியிருக்காங்க. எளிதில் அதை பார்க்கும்போது இந்த இரண்டு படங்களும் எளிதில் நினைவுக்கு வந்து போகுது. அதனால் இதில் வினோத்தோட வேலை என்னன்னு தெரில. ஒருவேளை காட்சிகளை எல்லாம் விஜயே உருவாக்கி வினோத் இதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக மாற்றியா அப்படின்னு சொன்னாரான்னு தெரில. அப்படித்தான் தோணுது அதை பார்க்கும்போது. எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து இது கடைசி படம். அவரை வந்து ரொம்ப உற்சாகமாக வழி அனுப்பணும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் கேட்டுக்குச்சு. ஒன் லாஸ்ட் டைம்
ஒரு லாஸ்ட் சான்ஸ் விஜய்க்கு கொடுங்கலாம் வந்து சொன்னாங்க. அதே போல் விஜய் திரையுலகில் பெரிய சாதனைகள் எதுவும் பண்ணலை, வெறும் பில்டப்பில், அதே போல் பத்திரிகையாளர்களுடைய அந்த ஓவர் ஹைப்பு, இதில் தான் வந்து விஜயனுடைய கேரியர் வந்து பெருசாக ஊதி பெரிதைக்கப்பட்டது. கடைசி படம் வரைக்கும், அதாவது கோட் வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இல்லாததை இருக்கிறத காமிச்சு காமிச்சு வந்து மக்களை ஏமாற்றி படத்தை ஓட வச்சாங்க. அந்த டெக்னிக் தான் ஒன் லாஸ்ட் சான்ஸ்னு இந்த படத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. சரி, கடைசி படம் தானே, கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் எடுத்து ஒரு ஹானஸ்டான படமாக கொடுத்துருந்தா உண்மையிலேயே அவரை எதிர்ப்பவர்கள், விமர்சிப்பவர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு ஃபேர்வெல்ங்கிறதுனால வந்து வாழ்த்தி வழி அனுப்பியிருப்பாங்க. அதற்கான ஒரு வேலையை வந்து அவங்க ஒரு சின்ன முயற்சியை கூட வினோத்தை எடுக்கலை, விஜய் அதற்கான வாய்ப்பை தரலைங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரிந்தது. இந்த ஜனநாயகனுங்கிறது விஜய்க்கு ஒரு மோசமான ஃபேர்வெல்லாக மாறி இருக்கு, அப்படி தான் சொல்லணும். மகிழ்ச்சியோட அல்லது நிறைவோட அவரை வாழ்த்தி வழி அனுப்புறதுக்கான வாய்ப்பை விஜய் இந்த படத்தில் வழங்கவில்லை அப்படிங்கிறது தான் ஜனநாயகன் படத்துக்கான ஹானஸ்ட் ரிவ்யூ.